ராமியம்பட்டி. சூப்பர் ஆடு, நல்ல நீள வாழமா இருக்கு. பல்லையாடா? ஆமா பல்லாடு. உயரம் மட்டும் குறைவா இருக்கு. ஒரு தாயாடு 2 குட்டி. எவ்வளவு சொன்னாங்க ஆரம்பத்துல? இது இல்ல விக்கதான் கொண்டு விக்கல. விக்காம போதும். உங்க நம்பர் இருந்தா சொல்லுங்க, யாராவது வேணும்னு வாங்குவாங்களா? 63 81 99 67 67. சொல்றீங்க சொல்றவளா? 12 ரூபா சொல்றேன். 12 3 குட்டியா? ஆமா ஆமா. நம்ம சப்ஸ்கிரைப் பார்த்து அனுசரிச்சு கொடுக்கலாமா? கொடுத்துடலாம். நீ வீட்டு போறதுனால வித்துரும், வீடியோ போட்டாலும் வித்துரும். ஓகே. 2 பொட்டை குட்டி. பால் வர்க்கம் எப்படி இருக்கு குட்டிக்கு? பால் வர்க்கம் நல்லா இருக்கு. கொஞ்சம் உயரம் மட்டும் குறைவா இருக்குண்ணா. வயசு எப்படி ஆட்டுக்கு? 4 தீனி. இன்னும் எத்தனை எடுத்து வச்சுக்கலாம்? ஒரு 5 எடுத்து வச்சுக்கலாமா? ஓகே, நல்லது. கடைசி விலையா 12? ஆமா. எவ்வளவு குடிக்கலாம்? நம்மளுக்கு 500 குறைச்சு கொடுக்கணும் நம்ம ஆட்களுக்கு. சரிங்களா? ஒரு வாரத்துல வித்துரும். மானூர் ஐக்காம்பரம் மயிலம்பாடி. ஆமா மயிலம்பாடி. என்ன தேவைக்காக? பக்ரீத்துக்கு சேல்ஸ் காண்டி தான் வாங்கிருக்கேன். எத்தனை குட்டி சேர்த்திருக்கீங்க அங்க? வீட்டுல ஒரு 35 குட்டி கிடக்கு. 35. போன வருஷம் எத்தனை வச்சிருந்தீங்க? போன வருஷம் 50 கிடந்துச்சு. குறையத்தான் போட்டிருக்கு. போன வருஷத்தோட குறைஞ்சிட்டா, என்ன காரணம்? இந்த வருஷம் வந்து 4 தள்ளிட்டு. இல்ல கடைசி 10 நாள் நம்ம ஒரு அது இருக்க கூடாது, முதல்ல வித்துருவோம் இல்லையா? ஆமா, முன்னாடி வித்துறணும். இந்த வருஷம் புக்காகி கிடக்கு. நம்ம எல்லாம் டோக்கன் அட்வான்ஸ் போட்டு கிடக்கலாம். எடுக்கானக்கு இடம் தானே நடக்குது. என்ன ரகங்கள் அங்க கிடைக்கலாம்? எல்லா ரகமும் வச்சிருக்கேன். நான் பொட்டுக்குட்டி கிடக்கு, மயிலம்பாடி கிடக்கு, கோங்கு வச்சிருக்கேன். இந்த வருஷம் எப்படி கொடுப்பீங்க? உயிரிடையில கொடுப்பீங்களா கணிப்பா பார்த்து? உயிரடைக்கு தான் கொடுப்போம். உயிரிடை எவ்வளவு போயிட்டு இருக்கேன் பக்ரீத் இந்த வருஷம்? இந்த வருஷம் 550 போய்கிட்டு இருக்கு. போன வருஷம் மாதிரி 550. உங்க நம்பர் இருந்தா சொல்லுங்க, யாராவது வேணும்னா வாங்குவாங்களா? 95 97 47 05 98. எனக்கு ஒரு 25 குட்டி கிடக்கு. உங்க நம்பர் இருந்தா சொல்லுங்க. 7502421806. நமக்கு கிருஷ்ணால பக்கம். கிருஷ்ணால பக்கத்துல புத்தந்தருவை. யாரும் கேட்டா டெலிவரி பண்ணிக்கலாமா? ஆமா பண்ணிடலாம். மேலப்பாலத்துக்கு வண்டி வரும், கொடுத்துடலாம். இல்ல தமிழ்நாடு ஃபுல்லா ஏதாவது கேட்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இது எவ்வளவு சொன்னாங்க? 15 ரூபா சொன்னாங்கண்ணே. 13 ரூபா முடிஞ்சிருக்கு. ஓகே, மக்கள் கேட்டா அதை எவ்வளவு நான் கொடுக்கலாம்? கூட 500 ரூபா எடுத்தா போதும், கொடுத்துடலாம். 1000 ரூபா எடுத்தாலும் கொடுத்துடலாம். 500 ரூபா எடுத்தாலும் கொடுத்துடலாம். அப்படியா? ஆமா. இந்த குட்டி இன்னைக்குள்ள ஆஃபர், நம்ம சேனலுக்குள்ள ஆஃபர், உங்க சேனலுக்கு வேண்டி. எவ்வளவு ரேட் கடைசி? 13 ரூபாய்க்கு வாங்கணும். 500 ரூபா எடுத்தாலும் 13,500. ஆனா சந்தையில இடம் போட்டு கொடுக்காங்க. என்ன ரேஞ்சில் கொடுத்துட்டு இருக்காங்க? சந்தையில 550 540 போயிட்டு இருக்குண்ணே. சந்தையில காட்டு மச்சல் குட்டி அவ்வளவு விலைக்கு போகுது. 550 ரூபாய்க்கு. 550 சரியான விலை தான். ஆனா வாங்கிட்டு போறாங்க மக்கள். ஓகே, அப்ப நீங்க 550 சரிதான். ஆமா. இந்த வருஷம் தீவன செலவு அவ்வளவு ஆகுது. மூட 1300 இருந்து இப்ப 1600 தாண்டி போய்கிட்டு இருக்கு. 50 கிலோ மூட. 500 550 ரூபாய் கொடுத்தாதான் கட்டுப்படி ஆகும். 550 ரூபாய் கொடுத்தா கட்டு எங்களுக்கு. ஆமா, குட்டியே யூடியூப்ல பார்த்து ஏத்தி விட்டாங்க. குட்டி வளர்ப்பு குட்டி 7000 கொண்டு கிடைக்க மாட்டாங்க. குட்டி விலையும் கூட. குட்டி விலையுமே போகும். 3 மாசம் குட்டி வாங்கினா 7000 குறைஞ்சு நல்ல குட்டி வாங்க முடியல. இல்ல வாங்கி தீவனச்செல்லாம் கணக்கு பண்ணலாம். 550 கொடுத்தா தான் கிடைக்கும். 60% கறி இருக்குண்ணாச்சி வளர்ப்பு குட்டி வாங்கினீங்க. சரி, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டாங்கன்னா நீங்க குறைச்சு கொடுக்கணும். கண்டிப்பா நல்லபடியா கொடுக்கணும். 550 தமிழ் விவசாயம் சொன்னாக்கா நீங்க குறைச்சு கொடுக்கணும். கண்டிப்பா கொடுப்போம். நன்றி. ரசோபுரத்துல இருந்து வரோம். எந்த ஊர் கோயிலுக்காக வாங்கிட்டு போறீங்க? சீவலப்பேரி சுடலமாட சாமி கோயில். ஓகே, என்னைக்கு கோயில் கூட? கோயில் கூட இல்ல, ஞாயிற்றுக்கிழமை முடி எடுத்து காது குத்தோம். நிறைய பார்த்தோம். இதான் பிடிச்சிருந்தோம். பிடிச்சிருந்துச்சு. எவ்வளவு சொன்னாங்க ஆரம்ப விலை? இது அதெல்லாம் 17 18 சொல்றாங்க. ரொம்ப விலை சொல்றாங்க. அப்புறம் குறைச்சிருப்பீங்களா நீங்க? ஆமா, குறைச்சுதான் வாங்கியிருக்கோம். 14 ரூபாய்க்கு. யாரு நீங்களும் வாங்கிட்டீங்களா இல்ல யாரும் வாங்கிட்டு வந்தா? நாங்க தான் வாங்கிட்டோம். நீங்களே வாங்கிட்டீங்க. நீ கறி மதிப்பு எத்தனை கிலோ இருக்கும்? கறி 10 கிலோ இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும். 1500 அவ்வளவு ஒரு கிலோ கறி. எப்படிமா கருத்து குட்டிகள் நிறைய வந்திருக்கா? வாங்குறவங்க வரலாமா? நிறைய வந்திருக்கு. விலைலாம் நிறைய தான் சொல்றாங்க. அப்படியா? விலை நிறைய தான் சொல்றாங்க. விலை பக்கத்துல போக முடியாது. விலையை குறைக்கிறதா டெக்னிக் இருக்கா? குறைக்கிறது அது அவங்களா பார்த்து மனசு வச்சு கொடுக்கணும். இது உங்க மதிப்புல எவ்வளவு காணும்? எங்க மதிப்பு 10 ரூபாய்க்கு தான் காணும். இது 10 ரூபா மிஞ்சி போனா 12 ரூபா. ஆமா, இப்ப 14 ரூபா கொடுத்துருக்கோம். அதிகமாவே தான் கொடுத்துருக்கோம். பிடிச்சிருக்கு. ஓகே, நீ தான் செலக்ட் பண்ணியா? ஆமா. மொட்டை யாருக்கா? இவங்களுக்கு தான். பையனுக்கு தான். ஆழ்வார் கற்கலாம். தாயாடு சூப்பர் தாயாடா இருக்கா? ஆமாண்ணே. என்ன தேவைக்காக தாயாடு? வளர்ப்பு காண்டிங்கண்ணே. வீட்டுல எதுவும் ஆடுகள் வளர்க்கீங்களா? ஆமா வளர்க்கேன். எத்தனை ஆடு வளர்க்கீங்க? அது ஒரு 7-8 கணக்கு வளர்க்கேன். எல்லாமே இப்படிதான் இருக்குமா உங்க ஆடு? ஆமா, எல்லாமே இப்படிதான். நீல வளம் ஜம்முன்னு இருக்கா? ஆமா. ஆடு நல்ல கலர்ண்ணே. ஆமா, செவலை. ஆமா, நல்ல நீட்டு போக்கு. வாங்க வாங்க. நல்ல மரியும் ஜம்முன்னு நல்ல நீட்டு போக்கு மாதிரி. நல்ல நீட்டு. ஓகே, இதுக்கு இறங்கக்கூடிய குட்டி ஜம்முன்னு இருக்கும். ஆமா. ஆடு சரியா இருக்குமோ? ஆமா, ஆடு சேனதான். எப்படி இப்படிதான் நீல வளமா வாங்கணும்னு வந்தீங்களா? ஆமா ஆமாண்ணே. இதுதான் நல்ல மரி 2 மணி போட்டாலும் ஜம்முன்னு வளர்க்கும். அதனால நல்ல 6 மாசத்துல குட்டியை வச்சிடலாம். அதனாலதான் இப்படி ஆடு வாங்கணும். ஆடு வளர்க்கவும் பெருசா வளர்க்க கூடாது. ஆமா, நல்லா இப்படி வேலையாடு தான் வளர்க்கணும். வேலையாடு கொடியாடு. ஆமா, கண்டிப்பா இப்படி நீல வாழா இருக்கணும். ஆமா, நீல வாழா இருக்கணும். எவ்வளவு சொன்னாங்க ஆரம்ப விலை? ஆரம்பம் 13 ரூபா சொன்னாப்ல. 12 வாங்கினேன். 1000 ரூபாய் தான் குறைச்சிருக்கீங்க. ஆமா,
10-11 வாய்ப்பு இல்லையா? ஆமா இல்லண்ணே தரமாட்டேன்ட்டாங்க. எத்தனை ஆடு வளர்த்தா ஒரு ஆளுக்கு சம்பளம் கிடைக்கும் அண்ணாச்சி? ஏன்னா ரொம்ப வேணா ஒரு 10 ஆடு வளர்த்தாலும் நல்ல சம்பளம் கிடைக்கும். அது நல்லா போட்டாலே போதும். 3 மாசத்துக்கு ஒருக்கா 2 குட்டி வித்துடலாம். ஜோடி 12,000க்கு வித்துடலாம் இந்த ஆட்டுக்கு மாதிரிலாம். ஆமா ஒரு மாசம் 15-20 ரூபா சம்பளத்தை தூக்கிடலாம். ஆமா பொடிச்சு பொடிச்சா அவளை கூட ஒரு சில வேஸ்ட். இது 3 மாசத்துல ஜோடி 12,000க்கு வித்துடலாம். நீங்க எத்த கிடா கிடக்குதா உங்ககிட்ட? கிடக்கு பருங்கடாய் கிடக்கு. பருங்கடாய் கிடக்கு. நல்ல உயரம் நீளம். ஆமா நீளம் இருக்குதுண்ணா. ஜம்முன்னு இருக்கும். ஆடு வரத்து இன்னைக்கு எப்படி இருக்குது? இன்னைக்கு சந்தை பயங்கரமான ஆடு, அதிகமான கூட்டம். உள்ள வர முடியலையா? உள்ள அடிக்க முடியலையா? ஆமா 5000 ஆடு 10,000 ஆடு வந்துருக்கு போலுங்க. ஆடு ஏகப்பட்டது. விற்பனை எப்படி நல்லா இருக்கும்? விற்பனை பரவாயில்ல. ஆமா கிடா மாதிரிக்கு நல்ல விற்பனை. கிடா தான் செழிப்புண்ணா. ஆமா கோயில் கூட எல்லா ஃபங்க்ஷன் வர கிடா வச்சிருக்கவங்க கொண்டு வித்துடலாம். ஆமா நம்ம மேலப்பாளையம் லோக்கல் தான். கிடா வாங்கிட்டு போறீங்களா விற்க கொண்டு வந்திருக்கீங்களா? கிடா விற்கிறே கொண்டு வந்திருக்கோம். சரியான கிடா இருக்கா? 35 சொல்றோம். 30னா கொடுத்துருவோம். 30,000 ரூபாய் எதிர்பார்க்கீங்க? ஆமா 30,000 வித்துடலாமா? வித்துடலாம். விற்கும். சந்தை நிலவரம் அப்படி இருக்கு இன்னைக்கு. எத்தனை குட்டிகள் இதே மாதிரி வளர்க்குறீங்க? நாங்க ஒரு 5-6 குட்டி வளர்க்குறோம். குட்டி இது 8 பொட்டு குட்டி. இது 4 பல்லு தான் கிடாக்கு. இது வாங்குனது எந்த ஊர்ல வாங்குனீங்க? இது வந்து நம்ம வந்து குட்டியில வாங்கினோம். ஒரு 6 மாசம் குட்டியில வாங்கி வளர்த்தோம். எவ்வளவு ரேஞ்சில வாங்கினீங்க? ஊர்ல வாங்கினோம். பொட்டல் புதூர்னு ஒரு ஊர்ல வாங்கினோம். அங்க போய் வாங்கிட்டு வந்தீங்களா? ஆமா. குட்டி நல்ல நீள வாழமா இருக்கிறதால தேர்ந்தெடுத்து வாங்குனீங்களா? ஆமா. பக்ரீத் ஸ்பெஷலா? ஆமா ஆமா. கும்பலா உரி விட்டாச்சா? ஆமா. ஓய் பந்தயத்துக்கு ஏதாவது கொண்டு போலாமா? கொண்டு போலாம். அடிக்குமா? ஆமா அடிக்கும். இதுக்கு பேர் ஏதாவது வச்சிருக்கீங்களா? பேர் இல்ல. ஒரு ஆள் பிடிக்க முடியாதா? வளர்த்தா பிடிச்சிடலாம். வளர்க்குற ஆள் பிடிச்சிடலாம். புதுசா தூக்கிட்டு போயிடும். ஆமா முரட்டு கிடாவெல்லாம் இருக்கா? நம்பர் சொல்லுங்கம்மா. 8666828246. ஒரு தாயாடு 2 குட்டி. சரியான கருத்து குட்டினா? ஆமாண்ணா ஒரு கருப்பு ஒரு 2 கருப்பாடு தான். 2மே கருப்பு கிடா குட்டி தானே? 2மே. 1 கிடாய் 1 பொம்பரி. பொம்முரி ஆடும் கருப்பு குட்டியும் கருப்பு. கருப்பு வளர்த்தா கண்டிப்பா லாபம் இருக்கு. ஆமா ஆமா. எவ்வளவு சொன்னாங்க ஆரம்பத்துல? 15 ரூபா சொன்னாங்க. கடைசியில முடிஞ்சது 11 முடிஞ்சிருக்கு. 11.5 பரவாயில்லையா? ஆமா கருத்து குட்டில. ஆமா போட்ட காசை எவ்வளவு நாள் எடுக்கலாம் இல்ல? இப்ப மரி இருக்கல மரி வளர்த்து விடும். 6 மாசம் தூக்கிடலாம். தலையத்து குட்டி தான். கருத்து குட்டியெல்லாம் மே மாசத்துல கொண்டு வந்து வித்தா நல்ல விலை கிடைக்கும். ஆமாண்ணா கோயில் கூட சீசனு. அது 3 மாசத்துல எடுத்துடலாம். 3 மாசம் தூக்கிடலாம். வயசு எத்தனை வயசு ஆச்சு ஆடு? என்ன தலையத்து 2 பல்லு தான் போட்டுருக்கு. அப்ப 5-6 வருஷம் வச்சு வளர்த்துக்கலாம். செழிப்பா வச்சுக்கலாம். பால் இருக்கா? நல்லா இருக்கா? இருக்குண்ணே பால் இருக்கு. பால் மரி நல்லா வளர்த்துருக்கு. மரி 9 வளர்த்துருக்குல்ல. மரி 10 நாள் தான் இருக்கும். 10 நாள் நல்லா இருக்கா? தெளிவா இருக்கா குட்டி? ஆட்டு பண்ணைக்கு ஒரு கிடா ரொம்ப முக்கியம். மெயின் அதான். கிடாய் தான் மெயின். கருப்பு கிடா ஒண்ணு நீல வாழம் போட்டாச்சுன்னா கருத்த குட்டி ஜம்மு. வீரநல்லூர்ல இருந்து வரோம். ஓய் ஓய் தூக்கிட்டு வருமா? ஆளை கொண்டு போயிருமா? ஆமா ஆளை கொண்டு போயிரும். தூக்கிட்டு போயிருந்தா என்ன தேவைக்கா வாங்கிட்டு போறீங்க? பக்ரீத்துக்கு வேண்டி குர்பானிக்கு வேண்டி. அப்படியா? பக்ரீத்துக்கு எவ்வளவு நாள் இருக்கு? இன்னும் 40 நாள் இருக்கு. மக்கள் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க குட்டி. மக்கள் இப்ப பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வந்ததுல பிடிச்சு போச்சு. அதனால வாங்கியாச்சு. 19,000 ரூபான்னு வாங்கினேன். 19? ஆமா. எப்படி இருக்கு விலை உங்களுக்கு? 19 பரவாயில்ல, ஓரளவு ஓகே தான். அப்படியா? ஆமா. கறி எத்தனை கிலோ இருக்குல்ல? கறி ஒரு 22 கிலோ வச்சிருக்கு. பல்லுகள்லாம் போட்டா? ஆமா 2 பல்லு. 1 வருஷம் வளர்ப்பு. எப்பவுமே ஒரு மாசத்துக்கு முன்னாடி வாங்கிடுவீங்களா? ஆமா பிடிச்சிருவோம். எப்பவுமே பிடிச்சிருவோம். பிடிச்சி வீட்டு முன்னால போட்டுருவீங்களா? என்ன ரகம் அண்ணாச்சி இது? இது வந்து வளர்ப்பு குட்டி தான். பொட்டுக்குட்டி மாதிரி தான். பொட்டுக்குட்டில கிராஸ். பொட்டுக்குட்டி கிராஸ்னா? ஆமா பொட்டுக்குட்டி. அப்புறம் பொட்டுக்குட்டி கிராஸ். எவ்வளவு குட்டிகள் பாத்தீங்க? குட்டி நிறைய பார்த்தோம். இன்னொரு குட்டி கேட்டோம், அது நமக்கு பிடிக்கல. அப்புறம் மாதிரி இந்த குட்டி பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் சரின்ட்டு பிடிச்சாச்சு. பக்ரீத் குட்டிகள் நிறைய வந்திருக்கா? வந்திருக்கு, நிறைய வந்திருக்கு. மக்கள் வாங்க வரலாமா? வரலாம். செழிப்பா இருக்கு. அண்ணா ஸ்ரீவைகுண்டத்துல இருந்து வரோம்ண்ணே. நம்ம இளங்குட்டி கிடா குட்டி வளர்ப்புக்கு ஏத்த குட்டி. இட வசதிலாம் இருக்குங்களா? இட வசதி நல்லா இருக்குண்ணா. தோட்டங்கள் இருக்கு. தோட்டங்கள் எத்தனை குட்டி வளர்க்கீங்க? இப்போ அங்கே ஏற்கனவே எந்த ஒரு 6-7-8 குட்டி கிடக்குண்ணே. கிடா குட்டியெல்லாம் வாங்கி வளர்த்தா நல்ல லாபம் கிடைக்கும். என்ன ரகம் அண்ணாச்சி இது? இது வந்து விளையாட்டு பிள்ளை. விளையாட்டு பிள்ளை. என்ன தீவனம் எல்லாம் போட்டிருக்கீங்க? தீவனம் வந்து போட்டு நம்ம தீவன முறைகள் வைக்கும். பச்சை தீவனம் அடை தீவனம் எல்லாமே வீட்டுல மேய்ச்சல் உண்டோ? ஆமாண்ணே மேய்ச்சல் உண்டு. நீ எப்படி இருக்கு? சந்தை பயங்கர கூட்டமா இருக்கு. ரொம்ப போக முடியல. எதிர்பாராத கூட்டம், எதிர்பாராத விலைகளும் இன்னைக்கு ஜாஸ்தி. அப்படியா? ஆமா. இல்ல கூட்டம் அதிக விலை குறையணுங்களா? நிறைய இது ஒரு 8,000 ரூபாய் காணக்கூடிய குட்டி 13,000 ரூபாய் 12,000 ரூபாய் அந்த மாதிரி ரேட் ஆயிட்டு. அப்ப விக்கிறவங்க எல்லாம் கொண்டு வந்து விற்கிறாங்க. ஆமா, அதாவது விக்கிறவங்களுக்கு தான் இன்னைக்கு பெனிஃபிட்டா இருக்கு. ஆமா, அடுத்த வாரம் எல்லாரும் கொண்டு வந்து வித்து லாபத்தை இது பண்ணிக்கலாம். கண்டிப்பான. எவ்வளவு சொன்னாங்க ஆரம்பத்துல வந்து 13,500 சொன்னாங்க. முடிஞ்சது 9 ரூபான்னு முடிஞ்சது. 9,000 ரூபாய். பரவாயில்லையா? கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு விவசாயிக்கும் வியாபாரிக்கும் ஒரு 2 பேருக்கும் சந்தோஷமான விஷயம் தான் அது. குட்டி வளர்க்கலாம்னு ஆசை. பண்ண மாட்டேன் ஐடியா வைக்கணும் ஆசை இருக்குண்ணே. அதான் அதனுடைய முயற்சி தான் அதை தொடங்கி இருக்கு. தாளை குளம். ஓகே, 2 கருத்து குட்டியா? ஆமா.
என்ன காரணம் கருப்பா வாங்கிட்டு போறீங்க? ஆமா, கருப்புல என்ன ஸ்பெஷல்? கருப்பு தான் நமக்கு பிடிக்கும். அப்படியா? இதுக்கு முன்னாடி வளர்த்து வித்துருக்கீங்களா கருத்த குட்டி? ஆமா. இது எவ்வளவு சொன்னாங்க? சொன்ன விலை இது 10 ரூபா சொன்னாங்க. 10 ரூபா. அப்புறம் வாங்கின முடிஞ்சது 9. இது எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க? இது இன்னும் ஒரு 12 மாசம் ஆகும். அடுத்த மே மாசம் கொண்டு வந்தா நல்ல விலை கிடைக்கும். ஜம்முன்னு இருக்கும். ரெண்டுமே கிடா குட்டி. ஆமா. வீட்டுல எத்தனை குட்டிகள் வளர்க்கீங்க? வீட்டுல ஒண்ணுதான் கொடுத்துட்டோம். நல்ல லாபம் கிடைச்சா கொடுத்ததுல? பரவாயில்லை. இன்னைக்கு 5 ரூபா ஒரு குட்டி வாங்கி அப்படிதானே? அடுத்த மே மாசம்னா ஒரு குட்டி 15 ரூபா 20 ரூபா ரேஞ்சுக்கு வந்துருமா? வந்துரும். விவசாயியா வியாபாரியா நீங்க? விவசாயி தான். ஆடு வளர்ப்பு உண்மையில லாபம் தானே அண்ணாச்சி? லாபம் தான், அதுக்கு பக்கம் பார்க்கணும். உழைப்பு இருந்தா லாபம் தான். தீவனம் என்னெல்லாம் வச்சிருக்கீங்க ஆட்டுக்கு? இது கொலை தான். கொலைகளை தான் முடியும், வேற ஒண்ணும் கிடையாது. இட்டமொழி. ஓகே, சூப்பர். செங்கடாவா? ஆமா, செங்கடா. என்ன தேவைக்காக? கோயில் கூட எப்போ அண்ணாச்சி? மே 9 சொடலை மேட சுவாமி. நாங்க ஒரு 2 மணி நேரமா பார்த்து இப்பதான் கிடைச்சி. 6 மணிக்கு முதல்ல வந்துட்டோம். வந்து இப்பதான் அமைஞ்சிருக்கு. கூட்டம் அவ்வளவு கூட்டமா இருந்து சரியான கூட்டம். ரேட்டு பேச முடியாது, அந்த ரேட் இந்த வாரம். அண்ணாச்சி வரத்து நிறைய இருக்கலாம், விலை குறையணுங்களா? விலை குறையணும், ரேட்டு பேச ஆவலையா? விட்டு கொடுக்க முடியாங்களா? வாய்ப்பே இல்ல. அவங்க எவ்வளவுக்கு வாங்கினாங்கன்னு தெரியல, நம்மகிட்ட எவ்வளவு ரேட்டு சொல்றாங்க, என்ன கதைன்னு தெரியல. அப்படியா? ஆமா ஆமா. எவ்வளவு சொன்னாங்க ஆரம்பத்துல? 13,500 12 நாங்க ஒரு எவ்வளவுக்கு முடிஞ்சு 10,500 முடிஞ்சிருக்கு. பரவாயில்லையா? பரவாயில்லன்னா போன வருஷம் இதே இது 7,500 தான் வாங்கணும். நமக்கு சம்பளம் கூட மாட்டிருக்கு, இது தன்னால கூடுது. ஆமா ஆமா, இதான் கதை. சரி, புரோக்கர் யாரும் முடிச்சா நீங்களே நம்மளே பேசி முடிச்சாச்சு. நம்மளே புரோக்கர் தானே, பெரிய புரோக்கர் ஆயிர வேண்டி தானே. 2 மணி நேரம் அலைஞ்சாச்சு, புரோக்கர் ஆயாச்சு. அவ்வளவுதான், எல்லா கதையும் பார்த்தாச்சு. கறி இருக்கும், கறி மதிப்பு அது பாக்கலன்னாச்சு. நாங்க சாமிக்குன்னு வாங்கதான், அதை பாக்கல, பார்க்க கூடாது. ரேட்டை தான் பார்த்தோம். சரி, நம்ம கட்டுப்படி ஆகணும்லாம், அதனால கொஞ்சம் பார்த்து எடுத்து கொஞ்சம் வாங்கணும். நல்லா இருக்கா? கம்ப்ளைண்ட் இல்லாம ஒச்சம் கிச்சம் இல்லாம? ஆமா ஆமா, எல்லாம் கரெக்டா எல்லாம் செக் பண்ணீங்களா? ஃபுல்லா எல்லாம் பார்த்தாச்சு. ஆமா ஆமா, எல்லாம் தெளிவா இருக்குண்ணா. ஆமா ஆமா. இது எவ்வளவு நாள் கிடாவா இருக்கும் அண்ணாச்சி? இது 1 வருஷம் இருக்குமா? 1 வருஷம் அவ்வளவு இருக்காது, 6-7 மாசம் இருக்கும். 7 மாசம் 8 மாசம் குட்டினா? ஆமா ஆமா. இல்ல மத்தவங்களும் குட்டி வாங்க வரலாமா? செங்குட்டி வாங்க வரலாமா? கோயில் கடைக்கு வரலாம். ஆனா கொஞ்சம் ரேட்டு தான் ரொம்ப. என்ன சொல்ல விரும்பி வர்றவங்களுக்கு? வர்றவங்க என்ன வாங்க, நல்லா பார்த்து எடுத்து நல்லா வாங்கலாம். நல்ல ஐட்டம்ஸ் நல்லா இருக்கு. எப்படி வாங்கணும்? அவங்க டெக்னிக் ஏதாவது இருக்கா? அவங்க டெக்னிக் என்ன, நல்ல தண்ணி கிண்ணி வயிற்றுல அடைக்காம இருக்காங்களான்னு பாக்கணும் முதல்ல. அப்புறம் வேற என்ன, நீங்க பேசி விலையை குறைச்சிங்க, நார்மலா வாங்கிட்டீங்க அப்புறம்? ஆமா, நாங்க நம்ம கட்டுப்படி ஆகும்னு சொன்னோம். சரி, பேசி வாங்கி வச்சு தந்துட்டாங்க. ஆள் முகத்தை பார்த்தானே தந்துட்டாங்க, பேச்ச பார்த்த உடனே. சாமிக்கு? ஆமா, சாமிக்குன்னு. சாமி தான் அமைச்சு விட்டுருக்காரு, வேற நம்ம கையில என்ன இருக்கு? நாங்க ஜமீன் மணியாச்சில இருந்து வரோம். எதுக்காக கிடா குட்டி வாங்கிட்டு போறீங்க? ஜமீன் மணியாச்சியில் கொடை 8 வருஷத்துக்கு அப்புறம் கொடை நடக்கு. அப்படியா? ஏன் 8 வருஷமா நடக்கல? 8 வருஷமா நடக்கலன்னா மக்கள் சின்ன பிரச்சனை இருந்தோ? இல்ல, காசு பணம் இல்ல. இப்பதான் எல்லாம் ஒத்துமையா கொஞ்சம் செழிப்பா இருக்காங்களா? செழிப்பா இருக்காங்க இந்த வருஷம். ஆமா. எப்படி ஒத்த மராப்ப எதுவும் வாங்கணும், அப்படி எதுவும் வாங்குனீங்களா? அதெல்லாம் வாங்கல, பல நேரத்துக்கு டாய் வெட்டலாம், நம்ம ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளவு சொன்னாங்க ஆரம்ப விலை? இது வந்து 12 ரூபா சொன்னாங்க. நாங்க 11 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். எத்தனை கிலோ கறி இருக்கும்? இது 13 கிலோ இருக்கும். ஒரு 10,000 குட்டி வந்துருக்குமா இன்னைக்கு? இன்னைக்கு நிறைய வந்திருக்கு. இன்னைக்கு சுத்தி குடலாம் உங்களுக்கு. எல்லா திருநெல்வேலி மாவட்டத்திலேயே நிறைய குடலாம். செழிப்பு ரொம்ப நாளைக்கு அப்புறம் மேலப்பாளையம் சேர்ந்த பயங்கர செழிப்பு. இன்னைக்கு யாரெல்லாம் வரா கச்சேரிக்கு? விஜய் டிவி புகழ்பெற்ற ராஜலட்சுமி அவங்க வராங்க. அடுத்தால நிறைய நடிகர்கள் வராங்க. இந்த வட்டம் கூட ரொம்ப சிறப்பா நடந்து கொண்டிருக்கு. வண்டி பந்தயம் உண்டு எல்லாம் சனிக்கிழமை. உனக்கு எப்படி கோடிக்கணக்கில் செலவு பண்ணுதீங்களா? ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் 70 லட்சம் செலவு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நான் களக்காடு பக்கம் நடுவிலையில இருந்து வர்றோம். கோயிலோட தேவைக்காக வாங்கிட்டு போறோம். இது சமையல் கடை, இசுக்கமைக்கு. ஆமா, இசுக்கம் கோயில் சமையல் கடை. வேற கடை வாங்கியிருக்கல? வேற இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கேன். அது என்ன கருப்பா? ஆமா, அது வந்து செங்குடா. செங்குடாய். ஆமா. இது வந்து சமையலுக்கா? ஆமா, இது சமையலுக்கு. இது சொன்னது 11 ரூபா சொன்னாங்க. நாங்க பிடிச்சது 10 ரூபாய்க்கு பிடிச்சோம். 10 ரூபா. ஆமா. மதிப்பு எப்படி இருக்கு தெரியுது? பரவாயில்ல. 10 ரூபாய்க்கு காணுமா? ஆமா, இப்போதைக்கு கூட்டம் இங்க இருக்க கூட்டத்துக்கு காணும். கூட்டம் பயங்கரமா இருக்கும். ஆமா, கூட்டம் பயங்கரமா இருக்கு. உள்ள போக முடியலையா? ஆமா ஆமா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பயங்கர கூட்டம். ஆமா, குட்டி நிறையவே வந்திருக்கு. வரத்து ஜம்பு. ஆமா. எத்தனை கிலோ கறி எதிர்பார்க்கீங்களா? ஒரு 10ல இருந்து 11 கிலோ இருக்குன்னு எதிர்பார்க்க. ஆமா. மூளைக்கரைப்பட்டி எதுக்காக வாங்கிட்டு போறீங்க? கோயில் கொடை. கோயில் கொடை நிறைய பேர் கருப்பு வாங்கிட்டு போறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. எவ்வளவு சொன்னாங்க ஆரம்பம்? 11. கடைசியில முடிஞ்சது 9,000 ரூபா. விலை எப்படி இருக்கு உங்களுக்கு? வேலை பரவாயில்ல. சரிதானா? சரிதான். எத்தனை கிலோ கறி மதிப்பெல்லாம் இருக்கும் இதுல?
அது ஒரு 10 கிலோ இருக்கும். 10 கிலோ எதிர்பார்க்கீங்க. எல்லாமே கருப்பு வாங்கியிருக்கீங்களா? ஆமா கருப்பு செங்குட்டினா? ஆமா எல்லாம் கருப்பாடு தான். இது எவ்வளவு சொன்னாங்க ஆரம்பத்துல? ஆரம்பத்துல வந்து இது 16 சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்க 13 கேட்டோம். 13. எத்தனை கிலோ கறி இருக்கும் இதுல எதிர்பார்க்கு? கறி ஒரு 10-15 கிலோ இருக்கும். 15 கிலோ இருக்கும். எத்தனை நிறைய வாங்கின மாதிரி இருக்கு செங்குட்டி குட்டில? ஆமா ஒரு 4 குட்டி வாங்கி. 4 குட்டி எவ்வளவு ஆச்சு பட்ஜெட்? பட்ஜெட் ஒரு 30 ரூபா இருக்கும். 30-35 ரூபா. ஓகே, ஒரு 40 ரூபாய்க்குள்ள முடிச்சிட்டீங்கன்னா வெள்ளமடையார் சாஸ்தா கோயில் அடுத்த வாரம் கோயில் கூட. எந்த ஊரு? செவ்வாய்க்கிழமை மேலப்பலாம்பட. பெருமாள்நகர்ல இருந்து. ஒரு தாயாடு ஒரு குட்டியா? இல்ல ஒரு சென்னையாடு தான். 10 ரூபா சொன்னாங்க. 9 ரூபான்னு வாங்கிட்டு போகுது. 9500 ரூபா. ஆமா. ஏன் கொடியாடு வாங்கிருக்கலாம்ல? பள்ளையாடு இல்ல நமக்கு கிராமத்துல இந்த ஆடு தான் நல்லா இருக்கும் வளர்க்கல. தரையில மேதிக்கு. ஆமா அது 30 ஆடு வளர்க்க. 30 ஆடுன்னு ஒரு மாசம் ஒரு 20,000 சம்பளம் கிடைக்குமா? 20,000 தாண்டியே கிடைக்கும். ஆடுகளுக்கு உண்மையில லாபம் தான். ஆமா கம்பெனி போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5,000 10,000 தான் சம்பளம் கிடைக்குங்க. அது கட்டு. ஆனா இது கஷ்டம் தான் பாக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனா நமக்கு சம்பளம் கிடைக்கும்.